வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போலாம் வந்து பாருங்கள், நிறைய கடைகளில் இந்த பருத்தி பால் அப்படின்றது விற்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை, காரைக்குடி அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி காப்பி விற்கிற இடத்துல நிறைய இடத்துல, இந்த வேலூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கஃபேட்டேரியாஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பால் விற்க தான் செய்கிறாங்க. இந்த பருத்தி பாலுக்குன்னு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அதில் இருக்க காசிப்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாருங்கள் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது உடம்புல எங்கெல்லாம் ரணம் ஏற்படுதோ அந்த ரணம், வலி, வேதனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. உடம்புல நோய் வராமல் தடுக்கக்கூடியது. அதாவது செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது அப்படின்னா தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உடம்புல எங்கெங்கெல்லாம் நோய் தொத்து கிருமி தொத்துமோ அந்த நோய் தொத்து கிருமி தொத்தாமல் இருக்கக்கூடிய, தொத்த வைக்காமல் இருக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் விட்டமின் இ ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் இ ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம தோல் ஆரோக்கியத்துக்கு அது பெருமளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்மளோட செரிமானத்துக்கு, எலும்புக்கு, டைஜஷனுக்கு, அதுவும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்துக்கு அது பெருமளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு மேலே பொட்டாசியம் இருக்குது. இப்படி நிறைய சொல்லலாம். பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷரை அது வந்து ரெகுலேட் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நார் சத்து நிறைய இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போக வைக்குது, டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இதில் ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட், கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய எஃபெக்டும் இருக்குது. கார்டியோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட், இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எஃபெக்டும் இருக்குது. நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட், நரம்புகளில் நோய் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய எஃபெக்டும் இருக்குது. இப்படி நிறைய எஃபெக்ட் வந்து இருக்குதாங்க செய்யுது. சரி, எல்லா எஃபெக்டும் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இந்த பருத்தி பாலில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சுகப்பிரசவம் ஆவறதுக்கு இந்த பருத்தி பாலை நிறைய இடங்களில், கிராமங்களில் இன்னும் கொடுக்கறது உண்டு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னையன்னு தெரியல. பட் வந்து பாருங்கள், இந்த பருத்தி பாலுக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை ப்ரொமோட் பண்ணும். அதாவது குழந்தை வந்து டேர்ம் வருது, குழந்தை வந்து இப்போ பிறக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, 9 மாதம் கிட்ட வந்துடுச்சு அப்படின் போது பருத்தி பாலை ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை ப்ரொமோட் பண்ணி குழந்தை வந்து நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது உண்மை. இப்போ இந்த பருத்தி பாலை வந்து பாருங்கள், அதனால தான் கருவுற்று ஒரு 6 மாதம் வரைக்கும், 6-7 மாதம் வரைக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும், அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ 9 மாதம் நெருங்கிடுச்சு, டேட் இன்னும் வந்து பாருங்கள் 15 நாளில் குழந்தை வந்து வரும் அப்படின்னு இடிடி, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடிடி கொடுத்துட்டாங்க. அப்படின் போது இப்போ வந்து பாருங்கள், வாரத்தில் 3 நாள் பருத்தி பால் கொடுப்பாங்க, வாரத்தில் 4 நாள் பருத்தி பால் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு. அது ரொம்ப ஈஸியாக பிரசவம் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹோமியோபதியிலும் மெடிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. சிமிசிஃபியூகா, ரெசிமோசா அப்படிம்பாங்க. இதெல்லாம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்குனே நிறைய மருத்துவ முறைகள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி உணவு முறைகள்லையும் அந்த மாதிரி சுகப்பிரசவம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னாலே அந்த டேர்ம் நெருங்கிடுச்சு, டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அதை பொறுத்து நம்ம வந்து பாருங்கள், வாரத்தில் 3 நாள் 4 நாள் பருத்தி பால் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப பெயின் கம்மியாயிடும். பொதுவாக 6 மணி நேரம் கஷ்டப்படுறது உண்டு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் கூட கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேபி டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் எப்படி அப்படின்னா, உங்களோட உடல்நிலையும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து பேபியினோட ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன், தலை வெளியே வர்றது ஒன்று இருக்குது. ப்ரீச் ப்ரெசன்டேஷன், பட்டெக்ஸ் வெளியே வர்றது இருக்குது. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை பொறுத்து இது வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து டாக்டர்ஸ்னோட அசிஸ்டன்ஸ் அப்படின்றது தேவை. வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி சுகப்பிரசவம் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இல்லைங்க நாங்கள் கன்சீவாலாம் இல்லை, நார்மலாக வீட்டில் இருக்கோம், நாங்கள் பருத்தி பால் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் ஒரு 2 நாள் பருத்தி பால், 2 நாள் இஞ்சி டீ, 2 நாள் தனியா டீ, இப்படி நம்ம மாற்றி மாற்றி குடிக்கும்போது 2 நாள் சுக்கு டீ, 2 நாள் வந்து பாருங்கள் சாதா டீ, இந்த இஞ்சி, லவங்கம் இதெல்லாம் போட்டு, அதாவது ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம டீ இந்த மாதிரி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சாதா டீ குடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான, பொதுவாக டீலே நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது.
அதை நம்ம வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பியாண்ட் தட் இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடும்போது ஆரோக்கியம் டபுள் ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பால் அப்படின்றது வாரத்தில் 1 நாள் 2 நாள் தாராளமாக எடுக்கலாம். அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நிறையவே சொன்னோம். அந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருத்தி பால்லேருந்தே கிடச்சிடும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸ்மோக்கிங் definitely kills the sperms. Alcohol definitely kills the sperms. அதுக்கப்புறம் உங்களோட inactive லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம். நல்ல இவ்வளோ பெரிய வாழைப்பூவாக இருக்குது அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது. குட்டி வாழை